இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன இமாக்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான படம் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இங்கிலீஷ் படம் மக்களே. இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு குடும்பம் குட்டின்னு யாருமே கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு கான்வென்ட்ல போயிட்டு சேர்ந்து நன்னாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போன ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காம பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய வயித்துக்குள்ள அந்த ஜீசஸே வந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே அப்படியே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன விஷயம் ஆச்சு, அந்த கான்வென்ட்டுக்குள்ள நடக்கிற அமானுஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவா தான் போகும். பாதி படத்துக்கு மேல தான் படமே ஆரம்பிக்கும். சோ படத்தை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தாதான் கிளைமேக்ஸ்ல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கான்வென்ட்டை காமிக்கிறாங்க. அந்த கான்வென்ட்டுக்குள்ள ஒரு சிஸ்டரையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நைட் டைம்ல செமையா உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரூம்குள்ள போறா. அதுவும் யார்கிட்டயும் மாட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி நைஸா உள்ளுக்குள்ள போறா. அங்க ஒரு லேடி படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்காம டிராவை ஓபன் பண்ணி கீ எடுத்துக்கிட்டு பொறுமையா வெளியே போறா. இப்போ திடீர்னு என்னமோ சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணு இந்த கான்வென்ட்டை விட்டு தப்பிச்சு போக பாக்குறா போல. இதை யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு மெயின் கேட்டை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணா இந்த பொண்ணு தப்பிச்சு போற விஷயத்த 4-5 பேர் பார்த்துட்டாங்க. வேகமா ஓடி வராங்க. இந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூட்டை ஓபன் பண்ணிட்டு இருப்பா. ஓபன் பண்ணிட்டு வெளியே போலான்னு பார்த்தா சங்கிலி போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கேட்டோடைய இடுக்குள்ள புகுந்து வெளியே போயிட்டா. ஹப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு கால் தவறி கீழே விழுவா. இப்ப அந்த கேட்டுக்குள்ள கையை விட்டு இந்த பொண்ணுடைய காலை பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த பொண்ணுடைய காலை பிடிச்சி இழுத்து அப்படியே காலை முறுக்கி உடைப்பாங்க பாருங்க. இந்த பொண்ணு பேன்னு கத்துறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணை ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கண்ணை திறந்து தயவு செஞ்சு நான் காப்பாத்துங்க, என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது சவப்பெட்டிக்குள்ளேயே ஒரு தீப்பெட்டி இருக்கு. தீப்பெட்டியை தூக்கி கொளுத்துடா. இப்போ இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பை யாரோ ஊதி அணைக்கிறாங்க. அந்த பொண்ணு பேன்னு கத்துறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இமிகிரேஷன் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஆபீசர் என்னமா இவ்வளவு சின்ன வயசுலயே நீ அந்த கான்வென்ட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. மனப்பூர்வமா போறீங்களா, நீங்க இந்த முடிவெடுக்க இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மனப்பூர்வமா தான் போறேன், இது என்னுடைய ஓன் டிசிஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேலை கொட்டி போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போக ஒரு கார் வருது. அந்த கார்ல ஏறி போறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டமே 1990கள்ல நடக்குது அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த வண்டி போயிட்டே இருக்கு. சிட்டியை தாண்டி காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க. இத பார்க்க ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு. இந்த கான்வென்ட்டை தான் ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனோனே மதர் சுப்பீரியர் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய கண்ணு வழியா ஜீசஸே என் கண்ணுக்கு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லும் போது சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேசுறாங்க போல. இப்போ மதர் கூடவே இசபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சரிமா நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரூம காமி அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொன்னா. இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு காமிக்க முடியாது அப்படின்னும் போது சொல்றத மட்டும் செய், எதுக்காக எதிர்த்து பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே ஹீரோயினை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. போகும்போது இந்த கான்வென்ட்டை பத்தி சொல்லிக்கிட்டே போறா. அங்க வந்துட்டு திடீர்னு ஒரு வயசான லேடி வந்து என்னுடைய அப்பாவை காணோம், கண்டுபிடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இசபெல் அந்த பாட்டியை கூப்பிட்டு அந்த பக்கம் போங்க, உங்க அப்பா அந்த பக்கம் தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இந்த மாதிரி இங்க எக்கச்சக்கமான பேரு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் பெருசா கண்டுக்காத, முக்கியமா கொஞ்சம் பார்த்து சேஃபாரு, ஏன்னா இந்த ஆயா இது வரைக்கும் 5 பேரை கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ரூமை காமிக்கிறாங்க. இந்த ரூம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப உதவியா இருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா. நீ ரொம்ப ஸ்வீட்டா பால் புட்டியா இருக்க, கண்டிப்பா உனக்கு இந்த கான்வென்ட்லாம் செட்டே ஆகாது, இன்னும் கூட டைம் இருக்கு, நைட்டுக்குள்ள ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல. ஏமா என்னமா சொல்ற, நீலாம் வாழ்ந்துகிட்டு இருக்க, எக்கச்சக்கமான பேர் இங்க இருக்காங்க, என்ன மட்டும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்புறம் உன்னுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசபெல் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேயருக்கு ரெடி ஆயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணை நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம். வந்தவனே ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. என்னமா ரொம்ப தூரத்துல இருந்து வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும்
ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீமான்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் இங்க வர பிடிக்கவே இல்ல, என்னுடைய அப்பா அம்மா தான் கட்டாய பத்தி அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தம் அடிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு அந்த பிரேயர் நடக்கிற ஹாலுக்கு போறாங்க. அங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு தாடிக்கார ஃபாதரை மீட் பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில உங்களை பார்ப்பேன் அப்படின்லாம் நினைச்சு கூட பார்க்கல, உங்களை பார்க்கறதுலாம் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவருடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல் முறையா இங்க வந்திருக்க இல்லையா, அதுக்கான சம்பிரதாயம் எல்லாம் பண்ணும், வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. இங்க இருக்கிற ஃபாதர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு, ஹீரோயினுக்கு புரியல. நீ கவலைப்படாத, அவர் என்ன சொல்றாரோ நான் உனக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்கார ஃபாதரும் அந்த பெரிய ஃபாதர் என்ன விஷயம்லாம் சொல்றாரோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய உடம்பு மனசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஜீசஸுக்காக நீ வந்துட்டு அர்ப்பணிக்க போற, இந்த உடல் மனசு எல்லாமே இதுக்கப்புறம் அவரை பத்தி மட்டும்தான் யோசிக்க போது, நீ கண்ணியமா கட்டுப்பாடோட கற்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பிராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் அதே போல சொல்றாங்க, பிராமிஸும் பண்றாங்க. இப்ப அந்த பெரிய ஃபாதர் கையை நீட்டுறாரு. இந்த கையை வச்சு இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அந்த ரிங்கில கிஸ் கொடுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் உமா கொடுக்குறாங்க. அது வந்துட்டு பிராமிஸ் பண்ற மாதிரி போல மக்களே. இப்ப இந்த பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தாடிக்கார ஃபாதர் கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு, உன்னையே நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு உறைஞ்சி போன ஏரிக்கு மேல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஐஸ் கட்டி உடைஞ்சி உள்ள வந்துட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள விழுந்தவுடனே உடம்புலாம் அப்படியே செமையா ஜில்லுனா இருக்கு, வெளியே வர போராடுறாங்க. ஆனா ஐஸ் கட்டியா இருக்கிறதுனால வெளியே வர முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைம்ல தான் யாரோ இவங்களை காப்பாத்திருக்காங்க. என்னை காப்பாத்தினது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நான் கடவுளையே நம்ப ஆரம்பிச்சேன். கடவுள் இருக்காரு, எந்த பிரச்சனை வந்தாலும் யாரு வரலனாலும் கடவுள் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சேன். அதுதான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும்தான் உயிர் பழிச்சிருக்கேன். என்னுடைய சர்ச் ஃபாதர் சொன்னாரு, நீ இந்த கான்வென்ட்டுக்கு போயிட்டு சேர்ந்துக்கோமா, நீ வந்துட்டு கடவுளுக்காக படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி என்னை இங்க அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லும் போது, நல்லதுமா நீங்க வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போற, கடவுள் உன்னை பத்திரமா பாத்துப்பாரு அப்படின்னும் போது ஹீரோயினும் போயிட்டு செமையா சருகலாம் அடிச்சிருப்பாங்க போல அப்படியே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்றாங்க. இந்த டைம்ல யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இன்னொரு ரூமுக்கு போயிட்டு பார்த்தா இந்த ரூமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அங்க ஒரு லேடி படுத்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்க என்னங்க ஆச்சு, எதுக்காக அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புனா அவங்க முகத்தெல்லாம் மூடிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த பார்த்து பயந்தே போயிட்டாங்க. இந்த டைம்ல அந்த மதர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இங்க வந்து இந்த விஷயம்லாம் பார்த்து பயப்படாத, அவங்க பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க, தொல்லை பண்ணாம அப்படியே விட்டுடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த இடமே சரி கிடையாது, இது எந்த மாதிரியான இடம், இந்த இடத்துல அப்படி என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மதர் சுப்பீரியர் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு பழைய ஆணியை கொண்டு வராங்க. இத கையில புடி அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஜீசஸ சிலுவையில அரைஞ்சாங்க பாத்தீங்களா, அப்படி அரையும் போது பயன்படுத்தப்பட்ட ஆணி தான் இந்த ஆணி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, அப்படியே மயக்கமாய் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அடுத்த சீன்ல இவங்க மயக்கமாய் கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த டைம்ல செமையா குடிச்சிருந்தேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நான் அளவுக்கு மீறி குடிக்க மாட்டேன், மயக்கம் போட்டுலாம் விழ மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஃபாதர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவரு காணாம போறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய வாய் மூக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளயும் கையை விட்டு கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கனவை கண்டு ஹீரோயின் கண்ண முழிக்கிறாங்க. கண்ண முழிச்சா யாரோ நம்ம ஹீரோயினை அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு லைட் ஆன் பண்ணா அங்க யாரையுமே காணோம். ஒருவேளை இல்யூஷனா இருக்குமோ, நம்ம தான் கனவு கண்டு பயந்து இப்போ இல்யூஷனையும் பார்த்து பயப்படுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேஷுவலா விட்டாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சில பொண்ணுங்களா புதுசா வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த கான்வென்ட்ல இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த ஃப்ரெண்டுக்காரி கலாய்க்கிறா, ஹீரோயின் சிரிக்கிறாங்க. உடனே அந்த மதர் செமையா திட்டி விட்டு உங்களுக்கு என்ன இதெல்லாம் காமெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே இருக்க பழகுறாங்க. 2-3 மாசங்கள் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற வாழ்க்கைய பழக ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா சாப்பிடணும் அப்படின்னா சிக்கன் தான் கட் பண்ணுவாங்க போல. அதுக்கு புதுசா வந்து எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உயிரோட இருக்கிற கோழிய தலையை வெட்டுறாங்க. இதே போல நீயும் வெட்டணும் அப்படின்னு போது ஹீரோயின் பயப்படுறாங்க. என்னால முடியாது முடியாது அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ கத்திரி
குறிக்கோளோட வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடிய கட் பண்றாங்க. அது ஒரு வயசான பாட்டி, அவங்க எதுவும் தெரியாம இங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோயின், பாட்டி இந்த டைம்ல நீங்க தூங்கணும், எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு வரலான்னு பார்க்கும்போது அவங்க கால்ல என்னமோ தழும்பா இருக்கு. என்ன இவங்க கால்ல என்னமோ தழும்பா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன பூல் மாதிரி இருக்கும், அதுல உட்காந்து குளிச்சுட்டே இருக்கும்போது இந்த பாட்டியோடைய கால்ல தழும்ப பார்த்தாங்க பாத்தீங்களா. இந்த தழும்ப பத்தி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்னும் இருக்காது, அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, ஏதாவது அடிபட்டு இருக்கும், உனக்கு இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்க மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி கிடையாது, ஆனா என்னமோ ஒரு பேட் ஃபீலிங்கா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ வேற, ஏமா வெளி உலகத்துல நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் என்ன அடிப்பான் நான் திரும்ப அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொடுமையாவே போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த கான்வென்ட்ல பாரு வரோம், ஏதோ வேலையை பாக்குறோம், 3 வேலையும் நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏமா என்னமாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த கான்வென்ட்லயே ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. அவரு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, யூரின் டெஸ்டும் பண்ணி பார்க்கணும், நீங்க போயிட்டு கொண்டு வாங்க அப்படின்னும் போது இவங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பறவை பறந்து வந்து அங்க இருக்க கண்ணாடியில முட்டி கீழே விழுந்து இறந்து போகுது. இதை பார்த்து ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. அங்க இந்த சர்ச்சுடைய பெரிய தலைகள் எல்லாருமே இருக்காங்க, பெரிய ஃபாதரு, சின்ன ஃபாதரு, அந்த மதரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன விஷயமாச்சு, எனக்கு ஏதாவது வியாதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்த உடனே நாங்க என்ன சொன்னோம், நீ எதை பத்தி சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபாதர் கேட்க சின்ன ஃபாதரு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் வந்துட்டு கண்ணியமா கற்போட இருப்பேன், என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே கர்த்தருக்காக தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா நீ கட்டுப்பாடோடு இல்ல, உன்னுடைய கற்பனை இழந்துட்ட, நீ வந்துட்டு இப்போ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னும் போது, என்னது நானு பிரெக்னெண்டா இருக்கனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் வாழ்க்கையில நான் அப்படி இருந்ததே கிடையாது, நீங்க ஒழுங்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இங்க எதுவும் சரியில்லை அப்படின்னா என்ன வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, இங்க வரத்துக்கு முன்னாடி ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்துட்டு வந்தியா, அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில நான் யார் கூடயுமே ஒன்னா இருந்தது கிடையாது, நான்லாம் வெர்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இது சாத்தியம், நான்லாம் பிரெக்னெண்டா இருக்க மாட்டேன், நீங்க வந்துட்டு பொய் சொல்றீங்க அப்படின்னும் போது ஒரு மிஷினை கொண்டு வந்து ஹீரோயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய அப்படியே ஸ்கேன் பண்ணி காமிக்கிறாங்க. ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, நான் எப்படி பிரெக்னென்ட் ஆனேன், இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பெரிய ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் மிராக்கல், உனக்கு வந்துட்டு அதிசயம் நடந்திருக்கு, இங்க இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு அதிசயம் நடக்கல அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ வந்துட்டு புனிதமான முறையில கர்ப்பமாயிருக்க, அதாவது மேரி மாதாக்கு சமமா நீ புனிதமான முறையில கர்ப்பமாயிருக்க, உன்னுடைய வயித்துல அந்த ஜீசஸே வளர்ந்துகிட்டு இருக்காரு போல அப்படின்னும் போது, என்னது என் வயித்துல ஜீசஸ் வளர்றாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த சின்ன ஃபாதர் கேட்கும்போது, எனக்கு நிறையவே கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாமலா இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி இருக்கும்போது இதை மட்டும் நீ ஏன் ஏத்துக்க மாட்ற, கடவுள் உன்னதான் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமான பேருக்கு அதுவே கூட ஆசையா இருக்கலாம், அப்படி இருக்கும்போது என்னுடைய வயிற்றுக்குள்ள எதுக்காக கடவுள் வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்ட, அதுக்கப்புறம் யாரோ காப்பாத்தினாங்க அப்படின்லாம் சொன்ன இல்லையா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த சம்பவம் நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. அன்னைக்கு வந்து காப்பாத்தினது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல, நான் தான் முன்னாடியே சொன்ன இல்லையா அப்படின்னும் போது, உன்னை காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது, அந்த கடவுள் தான், அவரு தான் இப்போ இந்த உலகத்தை காப்பாத்த உன் வயிற்றுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னும் போது ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. இப்போ ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேரி மாதா மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு ஸ்பெஷலா பிரார்த்தனைலாம் பண்றாங்க. இந்த கான்வென்ட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இசபெல் மட்டும் நம்ம ஹீரோயின் மேல செமையா கான்ல இருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா நமக்கு தெரியல. அடுத்து 2-3 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள வளர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வாமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வாமிட் பண்ணும்போது வாயில இருந்து ஒரு பல்லு ஒழுகுது. என்னடா ஒரு பல்லு ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இதை பத்தி யோசிச்சுட்டே போயிட்டு அங்க இருக்கிற பூல்ல குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து ஹீரோயினை உள்ளுக்குள்ள அமைக்கி அப்படியே நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பாக்குறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு மூச்சு திணறுது, வெளியே வர ரொம்பவே ட்ரை பண்றாங்க. கை நல்லா கிடைக்கும், அந்த கையை பிடிச்சி கடிச்சு விட கொஞ்சம் கை எடுக்கிறாங்க. ஹீரோயின் மேல வந்துட்டாங்க. மேல வந்து யாரா என்ன கொலை பண்ண பாக்குற அந்த எடுவட்ட எருமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி இசபெல் தான் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பாக்குறா. இது எல்லாமே எனக்கானது, நான் தான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள பிடிச்சி அமுக்க அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்து இந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட விடுறாங்க. டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னும் போது நான் ஓகே கிடையாது, என்ன வேற எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பாருங்க, இங்க இருக்கிற மிஷின் எல்லாமே ரொம்ப பழசா இருக்கு, இது கரெக்டா தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும், அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு வேற கொலை பண்ண பாக்குறா, எனக்கு இப்போ இங்க இருக்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா நீ அப்படிலாம் சொல்லவே கூடாது, நீ இங்க இருக்கிறது தான் சேஃப், வெளியெல்லாம் போனா அது சேஃப் கிடையாது, உனக்கும் கிடையாது உன் குழந்தைக்கும் கிடையாது, அந்த பொண்ணு ரீசெண்ட் டைமா மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் பெருசா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபாதர் அட்வைஸ் பண்றாரு. இந்த ஆளு இவ்வளவு சொல்லும் போது நம்ம ஹீரோயினால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து வெளியே போறாங்க. வெளியே போயிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. எல்லாரும் டெட் பாடியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓடி போயிட்டு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, இசபெல் தான். இந்த பொண்ணு எதுக்காக தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரியவே இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த சடங்குல கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, எனக்கு இப்பெல்லாம் இங்க இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்லும் போது நீ சொல்றது 100% கரெக்ட், நீ வந்துட்டு இப்போ 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்க, நீ எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணும், இங்க இருக்கிறவனுங்க உன்னை வெளியே கூட விடாம செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே போயிட்டு அப்படியே கத்தி பேச ஆரம்பிக்கிறா. இங்க என்னமோ தப்பு நடக்குது, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு மட்டும் புரியுது. இசபெல் அநியாயமா இறந்து போயிட்டா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறவளே கிடையாது, யாரோ கொலைதான் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணு யாரு கூடயும் ஒன்னா இல்லாம பிரெக்னெண்டா இருக்கா, வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தை ஜீசஸ்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி நம்ம எல்லாருமே இங்க இருந்து கிளம்பணும், இங்க என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கத்த அங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்டுக்காரிய புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ரூம்ல உட்காந்து யோசிக்கிறாங்க, இங்க அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது, இவனுங்க என்ன மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய ரூம்லயே ஒரு போட்டோ மாட்டிருப்பாங்க. அந்த போட்டோ கலண்டு ஒழுகுது. அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ எழுதி வச்சிருக்காங்க, ஹீரோயினுக்கு புரியல, அப்படி இங்க என்ன விஷயம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி பார்க்கும்போது ஏதோ சாத்தான பத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் புரியுது. இங்க என்னமோ நடக்குது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா மெழுகுவத்திலாம் ஏத்தி வச்சுக்கிட்டு பொறுமையா ரூமுக்கு போறாங்க. இது வந்துட்டு மதர் சுப்பீரியருடைய ரூம். இங்க தான் நம்ம ஹீரோயினை பத்தி எல்லாமே இருக்கும். இவங்களும் போயிட்டு டிராவை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து ஃபைல் எடுத்து நமக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு, உண்மையிலேயே நம்ம எப்படி பிரெக்னென்ட் ஆனு போட்டுருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா இந்த டைம்ல யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயின் அமைதியா போயிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க. ஆனா மனசு கேட்கல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்காரி கத்துன மாதிரி ஹீரோயினுக்கு கேக்குது. பொறுமையா வெளியே போறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. இவங்க பொறுமையா அங்க இருக்க ஓட்ட வழியா பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோயினுக்கு கண்ணுலாம் கலங்குது. அடுத்த கட்டமா கொடூரத்தின் உச்சகட்டம் அப்படின்ற மாதிரி இடுக்கிய வச்சு நாக்க புடிச்சு எடுத்து அப்படியே நாக்க கட் பண்ணுவாங்க பாருங்க. எபாடியோ இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த டைம்ல யாரோ பின்னாடி பக்கமா வந்து ஹீரோயினுக்கு மேல கை வைக்கிறாங்க. ஹீரோயின் பயந்து கத்தலான்னு பார்க்கும்போது வாய மூடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த பாட்டி தான். நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. கத்தாம தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, நான் எப்படி இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கையில சிலுவை மாதிரி என்னமோ கொடுத்துட்டு இங்க உள்ளுக்குள்ள வர மட்டும்தான் முடியும், இங்க இருந்து வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் செமையா கத்துற சவுண்ட் கேக்குது. எல்லாரும் ஓடி போயிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே ரத்த கலரையா இருக்கு. ஏமா என்னமா ஆச்சு, 5 மாசம் தான் இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 6 மாசம் தான் ஆகவே போகுது, அதுக்குள்ள எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியல, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. மதர் சுப்பீரியர் நான் போயிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு போது ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் கால் பண்ண தேவையில்ல, நம்ம டாக்டர் வர சொல்லுங்க, அவர் வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபாதர் சொன்னா இல்ல என்னால முடியாது, ரொம்ப வலிக்குது, எனக்கு ஏதோ ஆயிடும் போல, நான் இறக்க விரும்பல, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு போது சரி ஓகே நானே உன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு வண்டியை கொண்டு
வர சொல்லி நம்ம ஹீரோயினை பின் சீட்ல படுக்க வச்சுட்டு அப்படியே இந்த கார்லயே கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம்லாம் மதர் பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோனுடைய ரூமுக்கு போயிட்டு சமயம் அழுகுறாங்க. பயங்கரமா அழுது எமோஷனல் ஆகி அப்படியே அந்த துணியை தூக்கி மூஞ்சில மூடுவாங்க பாருங்க. மூஞ்சி முழுக்க ரத்தமா மாறுது. இந்த விஷயம்லாம் பெருசா காமிக்க முடியாது, பிளர்ரா இருக்கும். மூஞ்சில மூடும் போது மூஞ்சி முழுக்க ரத்தமாகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா. இந்த டைம்ல பார்த்தா இது ஒரு மாதிரி வித்தியாசமா வாடை அடிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கோழியோடைய இறகு இருக்கு. என்ன இங்க ஒரு கோழி இறகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க ஒரு பைக்குள்ள கோழியை வந்துட்டு கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. கோழியை கொலை பண்ணி அந்த ரத்தத்தை மேல ஊத்தி நம்ம ஹீரோயின் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த மதர் சுப்பீரியர் புரிஞ்சுக்கிட்டு நேரா அந்த ஃபாதருக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இவ கால் பண்ணி சொல்லி நம்மள மாட்டி விட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்றாங்க. இந்த ஆளு போனை பேசி முடிச்சுட்டு வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லும் போது அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நல்லா பிடி உஷா கணக்கா ஓட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை ஓடனா மட்டும் விட்டுருவானா அப்படின்ற மாதிரி பின்னாடியே இவனுங்க துரத்திட்டு போயிட்டு ஹீரோயினை புடிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கான்வென்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்காங்க. இப்ப அந்த சின்ன ஃபாதர் வராரு. ஏன் அப்படிலாம் பண்றீங்க, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரிமா இந்த விஷயம்லாம் சொல்லாமலே பண்ணிட்டு இருக்கோம், சரி ஓகே சொல்றேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீசஸ் உடைய கால் அடிக்கப்பட்ட ஆணியை இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு இயேசுடைய கால்ல அடிக்கப்பட்ட ஆணியை தூக்கி காமிக்கிறாரு. இத பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீயே சொல்லு அப்படின்னு சொன்னா எல்லாருமே இத 2000 ஆண்டுகள் பழமையான ஜீசஸ் உடைய கால் அடிக்கப்பட்ட ஆணி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஜீசஸ் இறந்து போயிட்டாரு, நமக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா யோசிக்க ஆரம்பிச்சோம், இறந்து போன ஜீசஸ எதுக்காக உயிரோட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2000 ஆண்டுகள் பழைய ஆணி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆணிய நல்லா க்ளோஸா பார்க்கும்போது ஜீசஸ் உடைய எலும்பு, ஜீசஸ் உடைய சதை, ஜீசஸ் உடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்திருக்கு. அதாவது டிஎன்ஏ இருந்திருக்கு. அந்த டிஎன்ஏ வச்சு எப்படி இயேசுவா திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியை பண்ணி இவங்க உயிர் அணுவையும் உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஸ்பெர்ம உருவாக்கி இருக்காங்க. அந்த ஸ்பெர்ம நம்ம ஹீரோயின்கே தெரியாம வயித்துக்குள்ள அமிச்சிட்டாங்க போல. அது எப்படின்னு காமிக்கவும் இல்ல, நமக்கும் சரியா தெரியல. இல்ல இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நைட் தான் கண்ணு முடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் செமையா சரக்கு கூட அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கே நம்ம ஹீரோனுடைய வயித்துக்குள்ள அந்த ஸ்பெர்ம் அமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தள்ளிட்டு போறாரு. அங்க ஒரு பெரிய லேப் மாதிரி இருக்கு. பெரிய பெரிய கண்ணாடி டப்பாக்குள்ள நிறைய சிசுக்கள் இருக்கு. அதாவது பிறந்த குழந்தைகள் இருக்கு. 20 வருஷமா நாங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க கூட ஒழுங்கா பிரெக்னென்ட் ஆகல. அப்படி பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் போல நீ கடைசியா வந்த உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஏன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த குறைபாடுகளும் இல்லாம உன்னுடைய வயித்துக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு தலையே சுத்தும் போல இருக்கு. இப்போ ரியலா சுத்த போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலுவைய நல்லா சூடா காசி கொண்டு வந்து ஹீரோனுடைய கால்ல சூடு வைக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே துடிச்சு போறா. இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த பாட்டியுடைய கால்ல எதுக்காக சிலுவை மாதிரி தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நம்ம ஹீரோயின் தானா வந்து மாட்டிருக்காங்களோ இதே போல இந்த பாட்டியும் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து மாட்டிருக்காங்க போல. அப்ப அவங்களுக்கு சூடு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு 2 கால்லையுமே சூடு வச்சுட்டு கட்டு போட்டு கொண்டுட்டு போயிட்டு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினால நடக்கவும் முடியல, அதை விட்டு இறங்கவும் முடியல. வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்து செமையா கத்தி கதறி அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே சில பல மாதங்கள் ஆகுது. 9 மாசம் முடிஞ்சு போச்சு. 10வது மாசமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோயினை படுக்க வச்சு அப்படியே அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் நம்ம ஹீரோயினை டெஸ்ட் பண்ணிட்டு குழந்தை நம்ம நினைச்ச மாதிரியே ரொம்ப ஆரோக்கியமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன், நான் வர வரைக்கும் நீங்க இந்த பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே போறாரு. இப்போ மதர் அப்படியே ஹீரோயினை ஒரு பாவமான பார்வையில பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு செமையா காண்டாகுது. இதை விட்டா நம்ம தப்பிச்சு போக நமக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெயிட்டான ஒரு சிலுவையை தூக்கி இந்த ஆயாவுடைய மண்டையிலேயே சும்மா நச்சு நச்சுன்னு 4 போடு போட்டு கொலை பண்றாங்க. இந்த ஆயாவை கொலை பண்ண கையோட வெளியே போயிட்டு அந்த தாத்தாவையும் கொலை பண்ணலான்னு போகும்போது போற வழியிலேயே பனிக்கூடம் உடைஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகுது. பிரசவ வலி ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கிழவனை இன்னைக்கு பொலி போடாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
பொறுமையா போனா அவர் அங்க ஒரு பிரேயர்ல இருக்காரு. இவங்க சைலண்டா போறாங்க. போனவங்க ஜெபமாலைய கழுத்துல சுத்தி அப்படியே இழுக்குறாங்க, டைட் பண்றாங்க. டைட் பண்ண அந்த ஆளு அப்படியே கழுத்து நெரிச்சு இறந்து போறாரு. இந்த விஷயத்த டாக்டர் பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. தக்காளி ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. அங்க அந்த ஆளை காணும். அதுக்கு பதிலா அந்த ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த ஜீசஸ் உடைய கால்ல அடிக்கப்பட்ட ஆணி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆணி இருக்க ரூமுக்கு போயிருப்பாங்க. இந்த ஆணியை கையில தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்தி பார்க்கும்போது அந்த லேபுக்கு போறாங்க. இந்த லேப்ல அந்த சின்ன ஃபாதர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆளை காணும். சரி இந்த லேபையாச்சும் கொளுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்தி கொளுத்தலான்னு பார்க்கும்போது அங்க சின்ன ஃபாதர் வராரு. வந்தவரு, சிசிலியா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, கொஞ்சம் அமைதியாரு, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி நம்ம ஹீரோயினை தடுக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோயினை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பாட்டில தூக்கி மண்டையில அடிச்சு மட்டை பண்றாங்க. மட்டை பண்ணிட்டு வெளியே ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டு கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுடைய முடிய பிடிச்சி இழுத்து அப்படியே வாய்க்குள்ளலாம் கையை விட்டு வாயை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் அவருடைய விரலை பிடிச்சி உடச்சு விட்டுறாங்க. உடைச்சிட்டு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே பெட்ரோலா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு வெளியே வந்துகிட்டு இருக்கும். லைட் ஆன் பண்ணி போட்டு விட்டுறாங்க. அது செமையா பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. ஹப்பாடா ஒரு வழியா செத்தாண்டா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நெருப்பு சீக்கிரமாவே அணையுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆளு கேட்டை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுறான். டே யமனே உனக்குலாம் சாவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனும் நம்ம ஹீரோயினை தேடிட்டு பின்னாடியே வரான். நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா போயிட்டு அவன் கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அங்க என்னமோ இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோடைய அந்த டெட் பாடி இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே அழுகி போயிட்டு நாக்கெல்லாம் கட் பண்ணப்பட்டு கண்ணெல்லாம் நோண்டப்பட்டு இருக்கா. இதையும் காமிக்க முடியாது, இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே பொறுமையா நகர ஆரம்பிக்கிறாங்க. அங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். இந்த வெளிச்சம் வழியா வெளியே போயிடலாம், இதான் வெளியே போறதுக்கான வழி போல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போனா இப்போ அந்த சின்ன ஃபாதர் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு அப்படியே ஒரு சின்ன கத்தி ஒண்ணு வச்சிருப்பாரு. அதை வச்சு வயித்தை கிழிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கா வலி தாங்க முடியல, பயங்கரமா போராடுறாங்க. என்னை விடு, என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது இவங்க கையில அந்த ஆணி இருக்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அந்த ஆணியை வச்சு ஓங்கி ஒரே சுருவு ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் கழுத்துல வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், பயபுள்ள ஸ்பாட்டை விட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஓட்ட வழியா வெளியே போறாங்க. வெளியே போனா பயங்கரமா பிரசவ வலி தாங்க முடியல, செமையா கத்துறாங்க. இப்ப எப்படியோ ஒரு வழியா அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணோம் இல்லையா, நம்ம ஹீரோயின் வாயாலேயே இழுத்து கட் பண்ணிட்டு பேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்தினவங்க அங்க இருந்து ஒரு பெரிய கல்லா கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு மேல போட்டு அந்த குழந்தைய கொலை பண்றாங்க. என்னடா குழந்தைய கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க இந்த படத்தை எங்கேயுமே மிஸ் பண்ணாம நான் சொல்ற கதையும் ஒழுங்கா கேட்டுட்டு வீடியோவையும் ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் எதுக்காக குழந்தைய கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாரு கமெண்ட் பண்றீங்களோ எந்த பதில் கரெக்டா இருக்கோ அந்த பதில வந்துட்டு நான் கமெண்ட்ல பின் பண்ற மக்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள் இங்கிலீஷ் படங்களும் போடலாமா, இல்ல ப்ரோ இந்தியன் படம் மட்டும் போடுங்க அப்படின்னாலும் அதுக்கும் சொல்லுங்க. உங்கள் விருப்பப்படிதான் படம் போடப்படும் அப்படின்றதுனால மறக்காம சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.